ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜோஷிகா. ஜங்க் ஃபுட் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு வெளில எங்கேயாச்சும் போனோம்னா நம்ம ஜங்க் ஃபுட் எடுத்துப்போம். ஸோ ஜங்க் ஃபுட்டுன்னு சொன்னோடனே நம்ம மனசில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இதுன்னு சொல்லிட்டு நிறைய பல ஃபுட்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் தெரியும். மெயினாக அதில் 2 விஷயம் நான் சொல்கிறேன். சுகர் கண்டென்ட் இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது லைக் உங்கள் பேவரேஜஸாக இருக்கலாம், ஒரு வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஜூஸஸாக இருக்கலாம், ஒரு காஃபி இருக்கலாம். நம்ம கண்டிப்பாக வெளில போனால் காஃபி, ஜூஸ் எது வேணாலும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? மெயினாக ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதில் வந்துட்டு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு சுகர் கண்டென்ட் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் எடுத்துக்கிறனால நம்ம வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுவோம். ஏன் வந்துட்டு அதில் ஹை ஆன் கேலரிஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லு வந்துட்டு சொத்தை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், மொத்தமாக அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று என்னென்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் டே ஒன்ஸ் ஆச்சு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடுவோம். நிறைய நேரம் வந்துட்டு நம்ம ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேட் அதிகமாகும். ஸோ ஃபேட்டை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு ஃபேட் வந்துட்டு நல்லதில்லை அண்ட் கொலஸ்ட்ராலும் ஃபார்ம் ஆகும். ஃப்ரைட் ஐட்டம்ஸில் நம்மளுக்கு நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈவன் ஸ்ட்ரோக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுங்க.